இந்திய அணி அதிரடியான வெற்றியை வந்து ஏசியன் கப்ல முதல் வெற்றியை வந்து பதிவு செஞ்சிருக்கு. நான் கூட பேட்டிங் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஏன்னா ரொம்ப வருஷமா வந்து சூரியகுமார் வந்து டாஸை தோத்துட்டு இருக்காரு. டாஸை வந்து ஜெயிச்சு ஒரு பேட்டிங் எடுப்பாரு அப்படின்னு நினைச்சேன். பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் தான் எடுத்திருந்தாரு. யூஏ கூடவா பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம யூஏ கதற விட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். என்னடா நீ அந்த அயன் படத்துல மாதிரி நொச்சுன்னு கொடுது ஒரு ஏத்துனியா முடிஞ்சு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஏத்தி சொல்லி விட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். மேட்ச்ல நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஏசியன் கப் வந்து நேத்து தொடங்குச்சு. அதாவது ஆப்கானிஸ்தான் சூப்பராகவே பாத்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு மேட்ச் இருக்கும். நான் வந்து ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டு போய் பாக்குறதுல ஒரு ஆர்வம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கவே இருக்காது. பாத்தீங்கன்னா மும்பைக்கும் சிஎஸ்கேக்கு நடக்கும்போது வந்து ஒரு ஆர்வம் இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா மும்பை வந்து பாத்தீங்கன்னா பழைய பூனையை கூட விளையாடும் போது எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எந்த மாதிரி சம்பவம் இவங்க இன்னைக்கு செய்ய போறாங்க, என்ன மாதிரி இவங்கள வந்து டார்கெட் பண்ணி அடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒண்ணு இருக்கும். அதே ஒரு நிலைமையோட தான் நான் வந்து இன்னைக்கு மேட்சை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப நாளாவே வந்து சூரியகுமார் வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வந்து தோத்துக்கிட்டே இருந்தாப்புல. இன்னைக்கு மட்டும் தோத்த அவளை தாண்டி மாப்பிள்ள உங்க கையில டாஸே கொடுக்க மாட்டாங்க, டாஸுக்கு மட்டும் வேற கேப்டன் போடுவாங்க சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். டாஸ் ஜெயிச்சோன்னே அவருக்கே ஒரு பயம், என்னடா அது இப்படி நம்ம ஜெயிச்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணாரு. அப்புறமே டாஸ் ஜெயிச்சோடனே நாங்க பவுல் பண்றோம். இல்லைங்க நீங்க பேட்டிங் எதுவும் பண்ணலாமே, எதுக்கு இங்க பவுல் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு இல்லைங்க ஃபீல்டிங் ஸோ அதாவது பாத்தீங்கன்னா நாங்க வந்து இப்படி பான் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு விளையாடுறோம், எதுவும் குறுக்கு மார்க்கா ஆயிடுச்சு அப்படின்னா யூஏ எங்களை தோக்கடிச்சுட்டா அப்படின்ற ஒரு மரண பயம் தெரிஞ்சு. அது எப்படிங்க நடக்கும், நான் எதிர்பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். வேர்ல்டு T20 நம்பர் 1 பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா இருக்காரு, சுமன் கில்ல வேற கூப்பிட்டு வந்திருக்கீங்க, திலக் வர்மா இருக்காரு, 10ஆவது குறைக்கு 8 பேட்ஸ்மேன் வச்சிருக்கீங்க. அப்படி இருந்துமா பயப்படுற அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வந்து ஷோர் ஷாட்டாவே எடுத்திருந்திருக்கலாம். அந்த பிச்சு பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் தான் ஜெயிக்கிறாங்க, அது வேற விஷயம். இருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து அழகா பாத்தீங்கன்னா ஒரு 200-250 ரன் எல்லாம் அடிச்சு விட்டு சும்மா வந்து வான வேடிக்கை காமிச்சிருக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரிதான் தோணுச்சு. அப்படி மட்டும் அவங்க பேட்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 11 மணி வரைக்கும் கூட மேட்ச் போயிருந்திருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா 10 மணி ஆகிறதுக்குள்ளயுமே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 4 ஓவர்ல வந்து அபிஷேக் சர்மா சுமன் கில்லும் முடிச்சு விட்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்க பண்ணும்போது ஒரு சூப்பரான ஓப்பனிங் வந்து கொடுத்தாங்க. வந்து யூஏ வந்து குறைய சொல்ல முடியாது. நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஓவருக்குள்ளே விக்கெட்டுகள்லாம் மலமலன்னு விழுந்துரும் அப்படின்ற மாதிரி பார்த்தா ஷரபு வந்து உண்மையிலேயே சூப்பராகவே விளையாண்டாரு. யார் ஓவர்ல அடிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் அடிச்ச எல்லாருமே தாதா அப்படிங்கிற மாதிரி வேர்ல்டு நம்பர் 1 பவுலரான பூம்ரா ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா 4 அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா ஓவர்ல வந்து 4 அடிச்சாரு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு இன்டென்ட்டோட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தொடங்கினாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே ஒரு இன்டென்ட்டோட நடுவுல வந்து தூக்கி அடிக்க போகாம வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்டுகள் விடாம இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு 100 ரன் இல்ல 80 ரன்களை தேத்தி இருக்கலாம். ஏன்னா அதுக்கு மேல சத்தியமா அவங்கள தேத்த முடியாது. ஏன்னா அப்படி ஒரு யூனிட்டா வந்து இருந்துச்சு. ஏங்க சிவம் துபே எல்லாம் 3 விக்கெட் எடுப்பான்னு சொன்னா நீங்க எல்லாம் நம்புவீங்களா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. என்னைய பொறுத்த வரைக்கும் ஸ்குவாடை பார்க்கும்போது எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னொரு சைடு நான் ஒரு விஷயம் வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நான் வந்து சஞ்சுவை எதிர்பார்க்கல, மற்றபடி இவங்க 2-3 ஸ்பின்னரோட போவாங்க பாரு அப்படின்னு. ஹர்ஷ்தீப் சிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா துபாயை சுத்தி காட்டதான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரிதான் நீ என்ன மாதிரி வேணா ஐபிஎல்ல போடு, வெளியில உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்களா. ஹர்ஷித் ராணா கூட வர வாய்ப்பு இருக்கு. ஆனா ஹர்ஷ்தீப் சிங் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்குவாடை பார்க்கும்போது எனக்கு வந்து பயங்கரமா இருந்துச்சு. சஞ்சு இல்ல ஜித்தேஷ் சர்மா தான் இருப்பாருன்னு பார்த்தா சஞ்சு விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. சரி அதுதான் ஆச்சரியம்னா குல்தீப் அல்லது வருண் இருப்பாருன்னு பார்த்தா 2 பேருமே உள்ள இருக்காங்க. என்னடா அது ஆச்சரியம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரிப்பா ரிங்கு சிங்கா சிவம் துபேன்னு சொல்லும்போது நான் எதிர்பார்த்தேன்னா அவர்கிட்ட ஒரு 2-3 ஓவர் கூட ஓட்டிக்கலாம், அல்ல சிவம் துபே கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே கௌதம் மாம்சே எடுத்துட்டு போயிருக்காரு. ரிங்கு சிங்கெல்லாம் வேணாம் சிவம் துபே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பேட்டிங் லைனப்பே பாருங்களேன், அபிஷேக் சர்மா அண்ட் பாத்தீங்கன்னா திலக் வர்மா வந்து செம்மையா ஃபார்ம்ல இருக்காங்க. இவங்களும் வந்து டீமுக்குள்ள இருந்தாங்க. ஆனா ஓப்பனிங் வந்து சுமன் கில்லு, அபிஷேக் சர்மா, அப்புறமேட்டு நம்ம கேப்டனு திலக் வர்மா, அப்புறம் சஞ்சு சாம்சனு, அப்புறம் ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், சிவம் துபேன்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பேட்டிங் லைனப் 8 பேருக்கு மேல பேட்டிங் நல்லா பண்ணக்கூடியவங்க தான் இருந்தாங்க. ஹர்திக் பாண்டியா நியூ பால்லே கொடுத்து பாத்தீங்கன்னா ஓவர் கிளியுது.
பரவாயில்ல அடிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க ஃபாஸ்ட் பவுலர். அப்புறமேட்டு இவங்களுக்கு வந்து பூம்ரா போட்டாதான் சரி வரும்னு சொல்லிட்டு பூம்ரா தான் பாத்தீங்கன்னா ஓவரை போட்டு வந்து விக்கெட்டுகளை வந்து தொடங்கி வச்சாரு. சரியான யாக்கரை வந்து இறக்கி உள்ள ஏத்துனா அவர் ஓவர்லயும் பாத்தீங்கன்னா 4 எல்லாம் அடிச்சாங்க. பாத்தீங்கன்னா அழகா இறக்கி விக்கெட் எடுத்தாரு. அப்புறமேட்டு குல்தீப் சொல்லவே தேவையில்ல, ஒரே ஓவர்ல 3 விக்கெட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல எடுத்தார். சோப்ராவா இருக்கட்டும், கேப்டன் நினைக்கிறேன் அவர் விக்கெட்டா இருக்கட்டும், பாத்தீங்கன்னா அழகா விக்கெட்டுகள் எடுத்தாங்க. சிவம் துபே வந்து செம்மையா பவுல் பண்ணாரு. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓடி வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி அவரோட துண்டு வந்து கீழே விழுந்துச்சு. பேட்ஸ்மேன் சொல்லிட்டாரு, அதை பார்த்து நான் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், அதனால எனக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சூரியகுமார் பெருந்தன்மையா போயிட்டு நடுவர்கிட்ட போய் சொல்றாரு, இல்ல அவர் ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு சொல்றாரு, அதனால அந்த ரிவ்யூ நாங்க திரும்பி பெறப்பட்டுக்கிறோம், அதனால அவர் நாட் அவுட்னு சொல்லிருக்கீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா அடுத்த ஓவரே அவர் அதே ஓவர்ல பாத்தீங்கன்னா சும்மா இருக்காம தூக்கி அடிக்க போயிட்டு பாத்தீங்கன்னா கேட்ச் ஆயிட்டு போயிட்டாரு. ஓரளவு பார்க்கும்போது 57 ரன்கள் தான் அவங்களால வந்து அடிக்கவே முடிஞ்சிச்சு. அதுக்கு மேல நான் கூட நினைச்சேன் ஒரு 80 ஒரு 100க்குள்ள ஏதாச்சும் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கூட நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல அவ்வளவு இன்டென்டோட சூப்பராகவே விளையாண்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது, இல்லப்பா இவங்கள்ட்ட நம்ம போராட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டக்குன்னு அவுட் ஆயிட்டாங்க. எனக்கு சூரியகுமார்கிட்ட என்ன பிடிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓவரை வந்து ரொட்டேஷன் பண்ணி மாத்திக்கிட்டே இருக்காரு. இதே மாதிரி வந்து ரோஹித் சர்மா தான் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஹர்திக் போடுறாரு, செகண்ட் ஓவர் பும்ரா போடுறாரு, அக்ஷர் பட்டேல் போடுறாரு, குல்தீப் யாதவ் போடுறாரு, வருண் சக்கரவர்த்தி போடுறாரு. பவர் பிளேல மட்டும் பாத்தீங்கன்னா எல்லாரும் மாத்தி மாத்தி போடுறாங்க. பவர் பிளேலே 3 ஓவரை பாத்தீங்கன்னா கொடுத்து வந்து பும்ராக்கு வந்து ஓவரை முடிக்கிறாரு. வேற மாதிரி கொண்டு வந்தாங்க. இந்த இடத்துல நான் வந்து குறையா பாக்குறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஹர்ஷ்தீப் சிங் நீங்க வந்து யூஸ் பண்ணிப்பாரு. சரி யூஏ கூட தான் விளையாடுறோம், கண்டிப்பா ஜெயிச்சிரோன்ற ஒரு நம்பிக்கையில இருந்து இது பண்றீங்க. இருந்தாலும் அவர் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு, இதுக்கு இங்கிலாண்டும் கூட்டு போயிட்டு வாய்ப்பே கொடுக்கல. அப்படி இருக்கும் போது இப்போ ஒரு பாகிஸ்தான் மாதிரி கூட ஒரு விளையாடும் போது நல்ல ஒரு இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் இருந்தாரு அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும். அதனால வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் என்னோட கருத்தா இருந்துச்சு. ஆனா அவங்க இந்த டீமோட போயிட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கௌதம் மாம்ஸ் வேற மாதிரி ஒரு ஐடியால வந்து கொண்டு போறாரு. என்னப்பா 57 ரன்கள் தான் 58 ரன் டார்கெட்டு, முடிச்சு விட்டு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு சுமன் கில்லும் நம்ம அபிஷேக் சர்மா வந்து ஓப்பனிங் வந்து இறங்கினாங்க. 2 பேருமே விட்டு உரி நுரிக்கிறாங்க. இவர் 3 6 அடிக்கிறாரு, 2 4, அவர் ஒரு 6 2 4 அடிச்சு பாத்தீங்கன்னா 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டு ஓவர்ல முடிச்சு விட்டாங்க. நான் நினைச்சேன் 2 ஓவர்லயும் முடிச்சிருவாங்க போல இருக்கு, 6 6 அடிச்சு அப்படின்ற மாதிரிதான் நான் எதிர்பார்த்தேன். கடைசியா பார்க்கும்போது ஒரு தூக்கி ஒண்ணு அடிச்சாரு. பாத்தீங்கன்னா சித்திக்கு மட்டும் ஒரு விக்கெட் கிடைச்சிச்சு அவங்களோட சார்பாக யூஏ அணியிலேருந்து. அபிஷேக் சர்மா அவுட் ஆயிரு, என்னடா தேவையில்லாத விக்கெட்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கேப்டன் வந்து இறங்கினார். இது மும்பை ஃபார்முலா அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் பவர் பிளேக்கு அப்புறமேட்டு விக்கெட் விழுந்துருந்துச்சு அப்படின்னா வந்து இவர் வந்திருப்பாரு போல இருக்கு, திலக்கு, இல்லைன்னா சூரியகுமாரே. அவர் வந்தோடனே பாலே பாத்தீங்கன்னா 6 அடிக்கிறாரு. அவரும் அப்புறமேட்டு சுமன் கில்ல சேர்ந்து பாத்தீங்கன்னா மேட்சை முடிச்சு விட்டும் போயிட்டாங்க. 60 ரன்கள் வந்து அடிச்சுட்டாங்க. 4 ஓவர் கிட்டத்தட்ட 5 ஓவர்ல மேட்சே முடிச்சுட்டாங்க. இந்திய அணி சார்பாக வந்து பாத்தீங்கன்னா அதிக ரன் வந்து அபிஷேக் சர்மாவும் சுமன் கில்லும் சூப்பராகவே விளையாண்டாங்க. அதிக விக்கெட்டுகள் பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் ஒரு 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவம் துபே ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. நம்ம அக்ஷர் பட்டேல் ஒரு விக்கெட்டும், வருண் சக்கரவர்த்தி ஒரு விக்கெட், நடுவில் ரிவ்யூகள்லாம் பெறப்பட்டது. அப்புறமேட்டு பூம்ரா தான் ஓப்பனிங்ல ஒரு விக்கெட் எடுத்து தொடங்கி வச்சாரு. அவங்க சைட்ல இருந்து ஷரபு, கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா முகமது வாசிம் தவிர மற்ற யாருமே அந்த அளவு ரன் அடிக்கல. அப்படியே பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் 2-0 அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப இப்படி போட்டு செய்றீங்களடா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. அவங்க சைட்ல சித்திக்கு மட்டும்தான் ஒரு விக்கெட் கிடைச்சு. அடுத்ததா பிளாக் பஸ்டர் சண்டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட விளையாட இருக்காங்க. நான் இந்த ஏசியன் கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லிட்டேன், நீங்க ஃபைனல்ல வந்து என் வீடியோ வந்து பாப்பீங்க நான் நம்புறேன். அன்னைக்கே நான் சொல்லிட்டேன், கண்டிப்பா ஏன்டா புதுமையாடா, என்னடா ப்ரெடிக்ட் பண்ணியா சொல்றேன், இதுதான்டா நடக்க போகுது அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்திய அணி தான் வந்து ஃபைனல் போகும். என்னைய பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் போகும் அப்படின்ற மாதிரி தான் நான் ப்ரெடிக்ட் பண்றேன். உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்திய அணியோட ஸ்குவாட் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.